சூரிய கிரகணத்தை எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த சூரிய கிரகணத்தை செயற்கையாக உருவாக்குறதுக்காக இஸ்ரோ சமீபத்தில் ஒரு விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ கேள்வி என்னென்ன வருதுன்னா, இத்தனையோண்டு விண்கலத்தை வச்சு எப்படி அவ்வளோ பெரிய சூரியனை, அதுவும் 6 மாதம் வரைக்கும் மறைச்சு சூரிய கிரகணத்தை செயற்கையாக உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பண்ணுவாங்க? சைனா செயற்கை நிலா, செயற்கை சூரியன் எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. அதை பற்றி நம்ம ஏற்கனவே அதோட நன்மை தீமைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோஸில் பார்த்துருப்போம். இப்போ இவங்க ஒரு செயற்கை சூரிய கிரகணத்தையே உருவாக்க போகிறதா சொல்கிறாங்கல்ல, இதால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள்லாம் என்னென்ன, எப்படி அதை உருவாக்குறாங்க, அந்த செயற்கை சூரிய கிரகணத்தை பூமியிலேருந்து பார்க்க முடியுமா முடியாதா, இப்படி இந்த செயற்கை சூரிய கிரகணத்தை பற்றி இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான விஷயங்கள் தான் இன்றைக்கி நம்ம ஸ்ரீதெல் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இந்த திட்டத்தை இஸ்ரோ தனியாக பண்ணலை. இது முழுக்க முழுக்க யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அதாவது சுருக்கமாக ESA அப்படின்னு சொல்கிறாங்க, அவங்களோட திட்டம் தான். அதை வாங்கிட்டு வந்து அதை விண்வெளிக்கு ஏவுற வேலையை தான் இஸ்ரோ பண்ணி கொடுத்துருக்காங்க. இஸ்ரோவோட PSLV C-59 அந்த ராக்கெட் மூலமாக தான் இதை விண்வெளிக்கு ஏவிருக்காங்க. உலகத்தோட எல்லா நாட்டு விண்வெளி மையங்களும் ஒத்துமையாக ஒத்துக்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா, அது இஸ்ரோ எவ்வளோ திறம்பட வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். முறையாக நிலாவில் தண்ணி இருக்கிறத ஆதாரத்தோடு நிரூபிச்சதுலேருந்து செவ்வாய் கிரகத்துக்கு மங்கள்யானம் ரொம்ப கம்மியான செலவில் அனுப்பிச்சதுன்னு நிறைய விண்வெளி திட்டங்களை ரொம்ப கம்மியான செலவில் அதே நேரத்தில் வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சு எல்லா நாடுகளுக்குமே ஒரு முன்னோடியாக இருக்கிறது நம்மளுடைய இஸ்ரோ தான். அதன் விளைவாக தான் இப்போ ESA அவங்களோட ஒரு முக்கியமான திட்டத்தை இஸ்ரோட்ட கொடுத்து லான்ச் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்களும் டிசம்பர் 4ஆம் தேதி அதை வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ மெயின் கேள்விக்கு வருவோம். எதுக்காக இப்போ ஒரு செயற்கை சூரிய கிரகணத்தை உருவாக்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த திட்டம் ஏதோ இப்போ உதிச்சது கிடையாது. 2005 இருந்தே ESA இதுக்கான திட்டங்கள் எல்லாம் வகுத்து அதுக்காக நிறைய சோதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. 2014 அப்புறத்துல இருந்து இந்த திட்டத்தை அவங்க ஆரம்பிச்சு கடைசியா இப்போ 2024 இந்த வருஷம் டிசம்பர் 4ஆம் தேதி நம்ம இஸ்ரோ மூலமா ஸ்ரீஹரிகோட்டால இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து அதை லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மிஷனுக்கு ப்ரோபா 3 அப்படின்னு பேரு. இதோட ஒரே நோக்கமே செயற்கை சூரிய கிரகணத்தை உருவாக்கி அது மூலமா சூரியனை ஆராய்ச்சி பண்றது மட்டும்தான். இப்போ சூரிய கிரகணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்டா பார்த்துடலாம். சூரியன், நிலா, பூமி இது மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில நிலா வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா, அப்போ நிலாவோட நிழல் பூமி மேல செங்குத்தா வந்து விழுகும். அந்த நேரத்தில் நம்ம பூமியில இருந்து சூரியனை பார்த்தா சூரியன் பெரும்பாலும் மறைஞ்சு சூரியனை சுத்தி ஒரு வட்ட ஒளி, ஒரு மோதிர மாதிரி அப்படியே மின்னும். அதாவது சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல முழுசா அது மறைஞ்சிட்டு மறுபடியும் அது கொஞ்சம் கொஞ்சமா விலகி மொத்தமா நமக்கு சூரியன் பழைய மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இந்த மொத்த நிகழ்வையும் தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவோம். அதுல அந்த சூரியன் முழுசா மறையுது இல்லையா, அந்த நிகழ்வுங்கிறது குறைஞ்சபட்சம் 10 வினாடிகள்ல இருந்து அதிகபட்சம் 7.5 நிமிஷம் வரைக்கும் தான் நடக்கும். அந்த மாதிரி அது முழுசா மறையும் போது விஞ்ஞானிகளால இந்த சூரியனை பத்தி நிறைய முக்கியமான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இயற்கையா அந்த கிரகணம் ஏற்படும் போது விஞ்ஞானிகளால போதுமான ஆராய்ச்சிகள் செய்ய முடியறதில்லை. ஏன்னா அந்த கிரகணத்தப்போ சூரியன் முழுசா மறையிறது ரொம்ப கம்மியான நேரம் தானே இருக்கு. அதனால தான் ஹை பிரிசிஷன் ஃபார்மேஷன் ஃப்ளையிங் மிஷன் அப்படின்னு சொல்லப்படுற செயற்கையா சூரிய கிரகணத்தை உருவாக்கக்கூடிய இந்த ப்ரோபா 3 மிஷனை அவங்க தொடங்கினாங்க. இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முதல்ல இந்த ஹை பிரிசிஷன் ஃபார்மேஷன் ஃப்ளையிங் மிஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கறத இப்ப பார்த்துடலாம். இப்போ பொதுவாகவே விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய அந்த சேட்டலைட் ப்ரோப்ஸ் எல்லாமே தனியாவோ இல்ல 2-3 சேர்த்து அனுப்பினாலுமே கூட அது விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறம் தனித்தனியா பிரிஞ்சு போய் அதோட வேலையை தனித்தனியாக தான் பார்க்கும். ஆனா இந்த ப்ரோபா 3 மிஷனை பொறுத்த வரைக்கும் அதுல 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸும் விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறம் சரிசமமா ஒரே நேர்கோட்டில் பயணிச்சு போனாதான் அதால சூரியனை கரெக்டா ஆய்வு பண்ண முடியும். இப்போ இதுல 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதுல ஒண்ணுக்கு பேரு OSC அதாவது ஆக்குல்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட், இன்னொன்னு பேரு CSC குரோனோகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட். சரி, இப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பார்த்துருவோம். நம்மளே ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல ஒரு விஷயம் தொடர்ந்து பார்த்திருக்கோம். என்னன்னா, சூரியனை சேராத ஒரு எக்ஸோ பிளானட்ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சியாளர்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்க? அந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை தொடர்ந்து சுத்தி வந்துகிட்டே இருக்கும். அப்படி சுத்தி வரும்போது அந்த நட்சத்திரம் அந்த எக்ஸோ பிளானட்டை மறைக்கும். அப்படி மறைக்கிற நேரத்துல அந்த எக்ஸோ பிளானட்டோட வளிமண்டலத்துல பட்டு வரக்கூடிய ஒளி எல்லாம் கேதர் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த எக்ஸோ பிளானட்ல என்ன மாதிரியான எலமெண்ட்ஸ் இருக்கு, தண்ணி இருக்கா, ஆக்சிஜன் இருக்கா, ஹைட்ரஜன் இருக்கா, எந்த எலமெண்ட் அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்கு அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். கிட்டத்தட்ட இதே செயல்முறையை கொஞ்சம் மாத்தி பண்றதுதான் இந்த ப்ரோபா மிஷனோட வேலை. இயற்கையா சூரிய கிரகணம் நடக்கிறப்போ நிலா சூரியனை மறைக்குது. அது மறைச்சது போக மிச்சம் இருக்கக்கூடிய, அதாவது அந்த சூரியனோட விளிம்புல இருக்கக்கூடிய அந்த ஒளி தான் பூமி மேல வந்து விழுகுது. இப்போ அந்த விளிம்புல இருக்கக்கூடிய ஒளி அப்படிங்கறத கொரோனா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொரோனாங்கிறது கிட்டத்தட்ட சூரியனோட அட்மாஸ்பியர் மாதிரி, அதாவது வளிமண்டலம் மாதிரி. இந்த வளிமண்டலத்தை ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்மளால சூரியனை பத்தின நிறைய முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நார்மலான நேரத்துல இதே ஆராய்ச்சி நம்ம பண்ண நினைச்சோம்னா சூரியனோட மையத்துல இருந்து வரக்கூடிய அதிகபட்சமான ஒளி இந்த கொரோனா ஒளியை தடுத்துருது. அதனாலதான் ஒரு செயற்கை சூரிய கிரகணத்தை உருவாக்கி ரொம்ப நேரத்துக்கு நம்ம சூரியனை மறைச்சு சைட்ல இருக்கக்கூடிய அந்த கொரோனா
கொரோனாவை பத்தின ஆராய்ச்சிகளை பண்ணலாம் அப்படின்னு திட்டமிட்டாங்க. அதுக்காக தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல கொரோனோகிராஃப் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருக்காங்க. இதுல கொரோனோகிராஃபி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்கு. இந்த செயற்கை சூரிய கிரகணத்தை எப்படி உருவாக்குறாங்கன்னா, இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதுல ஒன்னு நிலா மாதிரியும் இன்னொரு பூமி மாதிரியும் செயல்படுது. நிலா மாதிரி செயல்படக்கூடியது யாருன்னா OSC ஆர்க்டர் ஸ்பேஸ் கிராஃப்ட். பூமி மாதிரி செயல்படக்கூடியது தான் கொரோனோகிராஃப் ஸ்பேஸ் கிராஃப்ட் CSC. இதுல அந்த OSCல ஒரு வட்டமான டிஸ்க் இருக்கும். அந்த டிஸ்க் தான் சூரியனோட ஒளியை தடுத்து நிறுத்திடும். இப்ப தடுத்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய ஒளி எல்லாமே இந்த OSCக்கு பின்னாடி இருக்க போற அந்த CSC மேல வந்து விழுகும். அதுல தான் இந்த கொரோனோகிராஃப் இருக்கு. இதுல இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் பூமியை நீள்வட்ட பாதையில சுத்தி வரும். அப்படி வரும்போது அது பூமிக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு முறையும் பூமிக்கு ரொம்ப தூரத்துல ஒரு முறையும் வரும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் இன்னொரு ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்டை இந்த மாதிரி நீள்வட்ட பாதையில சுத்தி வரும்போது கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை பெரிஜி அப்படினும் தூரத்துல இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை அப்போஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த மாதிரி பெரிஜி பொசிஷன்ல இருக்கும்போது பூமியில இருந்து 600 கிலோமீட்டர் கிட்டவும், அதுவே அப்போஜி அதாவது தூரத்துல இருக்கும்போது பூமியில இருந்து 60,530 கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்கு. இப்போ இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸும் அப்போஜில இருக்கும்போது அதாவது பூமியில இருந்து தூரத்துல இருக்கும்போது சூரியனை பார்த்த மாதிரி தன்னோட சோலார் பேனல்ஸை விரிச்சுக்கிட்டு OSC முன்னாடியும் CSC பின்னாடியும் இருக்கிற மாதிரி சூரியனுக்கு நேரா அது அலைன் ஆகும். அதுவே பெரிஜில அதாவது பூமிக்கு கிட்ட இருக்கும்போது இதுங்க ரெண்டும் கரெக்டா அலைன் ஆயிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அங்க ஆராய்ச்சி பண்ண போறது இல்லை. அதனால கொஞ்சம் தள்ளி தள்ளி கூட இருந்துக்கும். அதுவே அப்போஜிக்கு போகும்போது அதாவது எங்க அந்த ரிசர்ச் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு போகும்போது இப்படி நகரும் போதே பூமியால இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஏற்படக்கூடிய அந்த புவியீர்ப்பு விசையில ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தை இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்கக்கூடிய சென்சார்ஸ் எல்லாமே உணரும். உணர்ந்ததுக்கு அப்புறமா இந்த 2 ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ்க்கும் இடையில இன்டர் சேட்டலைட் லிங்க் இருக்கும். அந்த லிங்க் மூலமா ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் மூலமா அதுங்க ஒண்ணுக்கு ஒன்று அதோட கமாண்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். அதாவது டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கரெக்டா ரெண்டும் ஒன்னோட ஒன்று அலைன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த OSC தானே சூரியனை மறைக்கிற மாதிரி முன்னாடி நிற்க போகுது. அதுல ஒரு வட்டமான டிஸ்க் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதோட விட்டம் 1.4 மீட்டர். அதை வச்சு தான் அது சூரியனை மறைக்குது. அப்படி மறைச்சதுக்கு அப்புறமா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த CSC மேல இந்த மறைச்சது போக மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கொரோனா ஒளி எல்லாம் அப்படியே கரெக்டா அது மேல போய் பற்றும். இப்போ இதால உருவாகக்கூடிய அந்த சூரிய கிரகணம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா பூமியில இருந்து அப்படின்னு கேட்டீங்கன்னா சைஸே ரொம்ப ரொம்ப குட்டி. அதனால அது உருவாகக்கூடிய சூரிய கிரகணம் நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. அந்த சூரிய கிரகணம் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த CSCக்கு மட்டும் தான் தெரியும். இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான வேலை தான். ஏன்னா இதுல 3 ஆப்ஜெக்ட்ஸ் கரெக்டா மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். CSC OSC போக அதுங்க ரெண்டும் சேர்த்து சூரியனை எப்படி பாக்குறது அப்படிங்கிற அந்த பொசிஷனும் கரெக்டா மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா தான் அதால ஒரு செயற்கை சூரிய கிரகணத்தை ரொம்ப நேரத்துக்கு மெயின்டைன் பண்ண முடியும். அப்பதான் அது எதுக்காக போச்சோ அந்த வேலையும் கரெக்டா செய்ய முடியும். அப்படி அதுங்களால கரெக்டா செய்ய முடிஞ்சுச்சுன்னா ஒரு தடவைக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் வரைக்கும் ஒரு செயற்கை சூரிய கிரகணத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு தடவை இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமியை சுத்தி வரதுக்கு 19.7 மணி நேரம் ஆகுது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50 தடவை வரைக்கும் செயற்கை சூரிய கிரகணத்தை உருவாக்கி அதை வச்சு ஆராய்ச்சிகள் பண்ண போறோம் அப்படின்னு ESA சார்பில் சொல்லியிருக்காங்க. எல்லாம் கரெக்டா பண்றாங்க சரி. ஆனா எதுக்காக சூரியனோட அந்த கொரோனா பகுதியை ஆய்வு பண்ணணும் அப்படின்னு கேட்டா சூரியனோட அந்த கொரோனா பகுதியை சுத்தியே நிறைய முக்கியமான மிஸ்ட்ரிஸ் அதாவது ஆச்சரியங்கள் எல்லாமே இருக்கு. உதாரணத்துக்கு சூரியனோட சர்ஃபேஸ்ல அதோட வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸா இருக்கு. ஆனா அதுவே அதுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த கொரோனா பகுதியில 10 லட்சத்துல இருந்து 30 லட்சம் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு. அங்க வெப்பம் அவ்வளவு அதிகமா இருந்தாலுமே அழுத்தம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இது ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு விஞ்ஞானிகள் கிட்ட நிறைய தியரிஸ் இருந்தாலும் கரெக்டா இதுதான்ப்பா காரணம் அப்படிங்கிறது உறுதியாகல. இப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அது போக அங்கேருந்து கொரோனரி மாஸ் இஜெக்ஷன்ஸ் அதாவது வெளியில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா எல்லாமே வெடிச்சிட்டு கண்ணாப்பின்னு அந்த பக்கமும் இந்த பக்கமாக சூரிய குடும்பம் முழுக்க செதறும். இப்போ அப்படி செதறதுனால சூரிய புயல்லாம் ஏற்பட்டு பூமியில் நிறைய சாதக பாதங்கள் ஏற்படுது. இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி அந்த சூரியனோட கொரோனா பகுதியை பற்றி மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோபா 3 மிஷனை உருவாக்கி அதை நம்ம விண்வெளிக்கு அனுப்பி இந்த ஆராய்ச்சியை பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம், போக போக அந்த ஆராய்ச்சிலாம் கரெக்டாக நடந்துச்சுன்னா ஒவ்வொரு விஷயமா நமக்கு தெரிய வரலாம். வெயிட் பண்ணுவோம். இந்த ப்ரோபா 3 ESA தான் உருவாக்குனாங்க, அதை இஸ்ரோ லான்ச் பண்ணாங்க. சரி, எங்கேருந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து அதை லான்ச் பண்ணுறாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, ஏன் எல்லா நேரத்துலையுமே அவங்க அந்த ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து லான்ச் பண்ணுறாங்க? எதனால ஸ்ரீஹரிகோட்டாவை தேர்ந்தெடுத்து அங்கே இந்த ஸ்பேஸ் லான்ச்சுக்கான இடத்த அவங்க உருவாக்குனாங்க? சொல்லப்போனால் அந்த ஏவுதளத்துக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாட்டிலையுமே கூட இருக்கு. இருந்தாலும் தமிழ்நாட்டை சூஸ் பண்ணாம ஏன் அவங்க ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கேருந்து அவங்க லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு டீட்டெயில்டான வீடியோ பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான கார்டு நான் சைடில் தரேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.